மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுகிறார்கள். வஅலம், பிள்ளை நீ அறிந்து கொள், அன்னல் உம்மத லவ் இஜ்தமஅத் அலா அன் யன்ஃபஊக பிஷைஇன் லம் யன்ஃபஊக இல்லா பிஷைஇன் கத் கதபஹு அல்லாஹு லக். இந்த சமுதாயம் முழுக்க ஒன்று சேர்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தில் 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 800 கோடி மக்களும் ஒரு அப்துல்லா என்ற ஒரு மனுஷனுக்கு ஒரு நலவு செய்ய வேண்டும் என்று நாடுகிறார்கள். இந்த 800 கோடி மக்களும் ஒன்று சேர்ந்து ஒருவருக்கு ஒரு மண்ணளவு கூட நன்மை செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்பினாலும் அல்லாஹ் அவனுக்கு அந்த நன்மை கிடைக்கும் என்று எழுதினாலே தவிர அவர்களால் அந்த நன்மை அவனுக்கு கொடுக்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழருக்கு சொல்லுகிறார்கள். எங்களோட அக்கீதாவோடு மிக முக்கியமான ஒரு விஷயம் இது. அல்லாஹ் எதை எனக்கு எழுதி வைத்திருக்கிறானோ அதுதான் நடக்கும். அது இல்லாம எதுவும் நடக்க மாட்டாது. அல்லது நமக்கு இந்த உலகமே ஒன்று சேர்ந்து ஒரு தீங்கு செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து முன்வந்தாலும் அல்லாஹ் அந்த அடியானுக்கு தீங்கு என்று எழுதினாலே தவிர அந்த உலக மக்களால் அந்த தீங்கை உருவாக்க முடியாது. இந்த சிந்தனை கலா கதிர் என்ற ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான சிந்தனை. இன்றைக்கு பாருங்க, சில நேரங்கள்ல இந்த ஸ்காலர்ஷிப் எழுதுற பிள்ளைகள் கூட அல்லது OAL பரீட்சையில பெரிய ஒரு எதிர்பார்ப்போட படித்து எக்ஸாம் எழுதக்கூடிய பிள்ளைகள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கலண்டா நாம சில போன வருடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கோம், தற்கொலை செய்கிற அந்த பிள்ளைகள் தற்கொலை செய்கிறார்கள், தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள். அப்ப இந்த அக்கீதா இல்லாததன் விளைவுதான் இந்த தற்கொலைக்கு காரணம். நான் என்னதான் முயற்சி எடுத்தாலும் அல்லாஹ் எனக்கு எழுதின ஒன்றுதான் கிடைக்கும் என்ற நம்பிக்கை ஆழமாக இருந்தால் அந்த நம்பிக்கையை கொண்டு அவன் தன்னுடைய மனதை ஆசுவாசப்படுத்திக் கொள்வான். நான் நினைச்சது வரவில்லை என்ற இந்த விரக்தி நிலை அவனை தன் உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய உணர்வை கொடுக்கின்றது என்றால் இந்த அக்கீதாவிலே அந்த பிள்ளை சரியான அடிப்படையில் புடம்போடப்படவில்லை என்ற அர்த்தமாகும். எனவே உலகத்தில் அல்லாஹ் எழுதாத எதுவும் நடக்க மாட்டாது. அது அல்லாஹ்வுடைய கலாவோடு சம்பந்தப்பட்ட கலா கதுரோடு தொடர்பான அம்சம். எனவே உலகத்திலே அல்லாஹ்வுடைய அனைத்து செயற்பாடுகளும் அவனுடைய விதியின் அடிப்படையில் நிகழுகின்றன என்பதை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு விடயத்துக்காக பயங்கரமாக முயற்சி எடுக்கிறேன், முடியுமான அளவுக்கு முயற்சி எடுக்கிறேன், ஆனால் அல்லாஹ்வின் முடிவு அதற்கு மாற்றமாக இருந்தால் அதை நான் பொருந்திக் கொள்ள வேண்டும். அதுதான் ஈமானிலே மிக முக்கியமான ஒரு பகுதியாகும். அதிலே நான் விரக்தி அடைந்தால், அல்லாஹ்வின் மீது நாம் கோபம் கொண்டால் இந்த ஈமான் சரியில்லை என்று அர்த்தமாகும். எனவே இந்த சிந்தனையை தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவருக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். பாருங்க, இதுல எவ்வளவு ஆழமான சிந்தனைகளையும் கருத்துகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலக மக்களுக்கு படிப்பினையாக விட்டு சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தீனை பாதுகார், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும். உலகத்துல ஒரு மனுஷனுக்கு ஆற பாதுகாப்பு தேவை, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. நீ யார்கிட்ட கேட்டாலும் அல்லாஹ்கிட்ட கேள். அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாத்தா அல்லாஹ்வுடைய உதவியை நீ நேரடியாக கண்டுகொள்வாய்.